ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி, மிளகு, பெருங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகா, தேங்காய் பால், மஞ்சத்தூள், உப்பு. தேங்காய் பால் ரசம்ன்றதுனால தேங்காவை நம்ம தண்ணி போட்டு அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் தேங்காய் பால். 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கோம். ஸோ முதல்ல இது பவுலில் போட்டுக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரசத்துக்கு என்னென்ன போடுவோமோ அதை நம்ம இதில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், பூண்டு ஒரு 2 பல், மிளகா எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். ஒரு 3 போட்டுக்கலாம். ஸோ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கிறது. ஸோ கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம இதை கொஞ்சம் அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பொடி ஆகிடணும். பொடி ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததுக்காக ரசம்னாலே தக்காளி வேணும். ஸோ தக்காளி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுவும் நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஸோ தட் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். உங்களால் கையில் பிசைய முடியும்னா பிசைச்சிக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு புளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அவ்வளோதான். இவ்வளோதாங்க. தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நல்லா ஆற்றுங்க. ஸோ நீங்கள் ரசம் டெய்லி சாப்பிடுவீங்க எல்லாருமே. இங்கே தமிழ்நாட்டில் ரசம் இல்லாத நாளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது ஆஸ் யூஷுவல் தாளிச்சிட வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம், இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை,
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஸ்ப்ளாட்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய் பாலில், இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி. அவ்வளோதான். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. ரெகுலராக நீங்கள் வந்து வெறும் தண்ணி போட்டு ரசம் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாண்டு வாழைத்தண்டு கூட நீங்கள் அந்த ரசத்தை எடுத்துகிட்டு இந்த ரசத்தில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரை வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எப்போவுமே ரசத்தை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெய்லியும் பண்ணலாம். இந்த தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு ஹெல்த்தியான உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.